சர்வே மகா தேவனும் எல்லா தேவனுக்குமே மகாராஜாவராக இருக்கிறார். பூமியின் அவர் கையில் இருக்கிறது. பர்வதத்தை உயரத்தில் அவருடைய சமுதிரத்தில் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையில் அவருடைய கரம் உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய உண்டாக்கின கட்டத்துக்கு முன்பாக நாம் அணிந்து துணிந்து உலகால் கடவோம் பாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் வீச்சில் ஜனங்களுக்கு அவர் கையுக்குள்ளே ஆடுகள் ஆகுமே. இன்னும் அவருடைய சத்தியத்தை கேட்பீர்களாகி மனாந்திரத்தில் கோபம் முட்டின போது சோதனை நாளில் நடந்தபோது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் துளிகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்தையில் பிரதேசத்தில் அவர்கள் எடுத்து போகிற இதயம் உள்ள ஜனங்கள் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இடைப்பாடுகளில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். Worship is the Christian's highest occupation in heaven. Hallelujah. ஆராதனை இதுதான் நம்ம பரலோகத்தில் இதுதான் நம்ம செய்வோம். Hallelujah. Hallelujah. We are going to worship God, and this is the highest occupation of a Christian. And we are doing this on earth also. இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க தானே, அந்த மியூசிஷியன்ஸும் worship leaders எல்லாம் சேர்ந்து they were leading us into worship. இதுதான் நான் பேச போகிறேன். Hallelujah. ஒரு கேசா பண்ணா உங்களுக்கு தெரியும் தானே, உண்மையான கதை. இது போன ஞாயிற்றுக்கிழமை இது நடந்தது. ஒரு சிங்கிள் மதர் அவங்க வந்து என்னை வந்து பார்த்துட்டு பேசிட்டு, ஏன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் சர்ச்சில் இருக்கிறாங்க. ஸோ அந்த தாய் பேசும்போது ஒரு டெஸ்டிமனி கொடுத்தாங்க. இது ஒரு ப்ரெஷஸ் டெஸ்டிமனி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ட்ரங்கு குடி ட்ரக் அடிக்ட். ஸோ அடிப்பார், போட்டு அடி வேலை. ஒரு நாள் அவங்களோட இது தொண்டையா ஒரு இல்லையா நெக் பாட்டு ஓகே இங்கே வந்து அப்படியே குடிச்சிட்டு அவங்க சொன்னாங்க. அப்படியே அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த அந்த மூமெண்ட் அப்படியே இருக்கும்போது அவங்க ஒரு இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பஞ்சமி கிறிஸ்டியன். ஆனால் அந்த டைம் இதை நடந்தது அவங்க ஒரு கிறிஸ்டியன் இல்லை, வாஸ் நாட் அ கிறிஸ்டியன். அப்போ அந்த டைமில் அன்கான்ஷியஸில் இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ் ஆகும். அவங்க அப்படியே நல்லா அப்படியே பாட்டு கேட்குதான். பியூட்டிஃபுல் மெலடி சாங்ஸ். She said she cannot describe it. அது எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு describe பண்ணல. Beautiful. Actually she had the experience of heaven. பரலோகம். And ஒரு பொருள் வந்து பேசுறது, நீ திருப்பி இதோட நேரம், நீ திருப்பி நீ போயிடு, உன் பேபி வந்து நீச்சு, உன் பேபி இஸ் கிரைங், அது அழுதுகிட்டே இருக்குது. அப்போ அவங்களும் கேட்குறாங்க, ஆமாம் பேபி கிரைங் அப்படியே woke up business. ஆனால் அரௌண்ட் பேபியே இல்லை. என்ன அவங்க சொன்னாங்க, எனக்கு உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, இது ஜீசஸ் தான், இட் இஸ் ஜீசஸ். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க தேடுறதுக்கு. எந்த சர்ச்சுக்கு போனாங்க, போய் தப்பாக ஒரு புடிஸ்ட் டெம்பிள் போயிட்டாங்க. ஆனால் அந்த வெரி
Grace Assembly of AG Church. And the pastor brought the women, met her and called her, brought the whole family to the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஒரு கை தட்டுவோம். Beautiful singing. இதுதான் ஆராதனை. நம்ம பேசுவோம். Beautiful singing. This is what in heaven. இப்படிதான் ஒரு பார்ப்போம். ஆகிட்டே இருக்கும். இதை நான் நோட்ல ஆனால் ஒரு ஷேர் சின்ன ஷேர் இது 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு சையமேன் வரும் நம்ம வீட்டுக்கு முன்னே. அப்புறம் நான் பேசுவேன். ஓகே ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே. இயேசுஸ் சஜா பண்ணார் அப்படி சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே அவங்க வந்து மனைவியை கூட்டிட்டு, ஏன்னா மனைவிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ மனைவியை கூட்டிட்டு ஒரு சைனீஸ் சர்ச் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க போனாங்க. அவங்க வந்து இந்த கேமரா ஹைட்ஸ் பார்ப்போம் தாப்பா அவங்க தான் வைக்கிறாங்க. ஸோ ஒரு சர்ச் போனாங்க. அப்புறம் நான் கேட்பேன், ஓகே bagaimana punya bini ya? Hai ya, saya bini ya sekarang nyanyi. Bila pun nyanyi. Hah? Ya nak? Dulu dia marah. Naik. Tapi sekarang dia lain lah. Apa lagi masuk dalam keluar nyanyi. Okey. Macam itulah kita nyanyi. Kita pun nyanyi. Yesus suka nyanyi. Oh ya tak? You pun pergi church. Sebab nanti Tuhan tujuh awak macam mana mau nyanyi. Haleluya. Pardon. Heaven will worship. அப்படி ஆராதனை வந்து அந்த மாதிரி இருக்கணும்னா எப்படி நம்ம worship? How do we worship? How do we approach God in worship? நம்ம எப்படி ஆனதை நம்ம மீட் பண்ணுவோம்? அதை எப்படி நம்ம how are we going to meet Him? இதுதான் நம்ம வந்து நம்ம விஷயம். வார்த்தையில போட்டிருக்கா, கைட்லைன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆராதனை இருக்குதா? இருக்கு. எஸ், அந்த கைட்லைன்ஸ் இருக்கு. There is சங்கீதம் book beautiful. It is actually a prayer. சங்கீதம் வந்து அது it's a prayer book. நீங்க எப்போ மனசு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது சரியில்லைன்னா ஒரு சங்கீதம் எடுத்து படிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க தானே? சங்கீதம், the book of Psalms has rich resources to teach us. அதான் இப்போ நம்ம வந்து படித்தோம் சிஸ்டர் சங்கீதம் 95 நம்ம படித்தோம்ல. இப்போ இந்த Psalm 95 வந்து அது ஒரு மாடல். இட்ஸ் அ மாடல் ஆஃப் வர்ஷிப். இங்கே தான் நம்ம பார்க்கலாம் எப்படி துதிக்குது, எப்படி ஆண்டர் கொடுத்து நமக்கு வருது. இதுதான் நம்ம பார்ப்போம். Hallelujah. So I want to share with you all 4 things we must do before we come to Him. 4 ஏரியாவில் நம்ம this is just 4. There are many areas. ஆனால் நான் வந்து 4 தான் காட்டுறேன். Hallelujah. First வந்து sing to the Lord. உங்களோட வசனத்துல அந்த மாதிரி sing to the Lord. சங்கீதம் 95 sing to the Lord. Sing to the Lord. இதுதான் நம்ம first step to come into God's presence with singing. நனி பாடுறது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ எனக்கு பாட தெரியாது. அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் வந்து பார்க்கல. ஓ நீங்க வந்து ஓகே வெரி குட் வாய்ஸ். ஓ நீங்களா சாரி அந்த மாதிரிலாம் பார்க்கல. ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு தெரியும். Hallelujah. He is our God. He is the one who created you and me. He knows you and me. Voice, நம்ம குரல் நம்ம சொல்றோம். வாய்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் an instrument.
we sing our voice. And of course, we have music. We need musicians. We need the instruments. But the first thing is your voice, Koran. This is where you start singing to the Lord. Hallelujah. That's verse 1 and 2. And then நம்ம வந்து பாடும்போது எனக்கு அந்த டியூன் ஆசை அந்த பாட்டை நான் பாடுறேன் அந்த மாதிரி நம்ம பாடக்கூடாது. We must not look at the tune, but when we sing to the Lord. நம்ம பாடும்போது ஆண்டவருக்கு நம்ம பாடுறோம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுதான் முதல். We sing to the Lord. We sing to Jesus. Hallelujah. We should speak to God through the words of the song. நம்ம வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. சில வார்த்தைகள் வந்து பைபிளில் இருக்குது. The words that you always sing is also in the Bible. These are the words. இதுதான் வார்த்தைகள். எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுறது? Through the singing. We sing to the Lord. Hallelujah. So, சில சமயத்தில் என்ன பாடுறோம் hymns வந்து might not relate to the worship. அப்படின்னா நம்ம பாடுறோம் ஆனால் இது வந்து நோலா. It's not. That's the reason நம்ம வந்து prepare. Preparation. When you are going to worship, maybe I am addressing this to the musicians and the worship leader. நீங்கள் வந்து prepare பண்ணும்போது you must take one whole week to prepare. Not come on that day and prepare. Don't do that. But prepare one week. நம்ம சர்ச்சில் ஆராதனை வந்து முதல் இடம். ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். All musicians, Tamil section வந்து 2 teams இருக்கு. English section வந்து 4 teams இருக்கு. So rotation. ஆனால் இதுதான் நம்ம சொல்லுவோம். Worship கிட்ட வந்து பாட்டு வந்து இப்போ சண்டே முடிஞ்சுல by Monday the songs must go out. ஜோம் செஞ்சுட்டு பாட்டெல்லாம் போடணும். மியூசிஷியன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு when they come to the practice எல்லாம் ரெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம யாருக்கு நம்ம செய்யணும்? நம்ம வந்து தேவன், the King of Kings, the Lord of Kings, the great God. ஸோ நம்மளோட attitude, நம்மளோட எப்படி நம்ம வரோம், இது ரொம்ப important. Hallelujah. I believe today God the Holy Spirit is speaking to you. ஏன்னா நான் வீட்டில் ஜெபம் செய்யும்போது today I prayed for this, but I've been preparing because earlier அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி St. Peter's Anglican Church இந்த மாதிரி வரீங்களா? ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஜெபம் செஞ்சேன். Because I think about a month நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் கத்துற ஒரு ரெவல்யூஷன் கொடுத்தாரு என் சர்ச் பற்றி. வாட் த லார்ட் ரிவீல் இந்த இன்னைக்கு கூட்டத்துக்கு நோவாஸ் ஆர்க். உங்களுக்குலாம் தெரியுதானே நோவாஸ் ஆர்க்? God revealed Noah's Ark. Understanding it, God is selecting, who prepared, ready prepared, is preparing you for His coming. Hallelujah. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நோவாஸ் about the story of Noah and Canaan. What was the important thing there? God was preparing the people and our birthday. But today also, God is still talking to each one of us. Please, hallelujah, 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 hallelujah. அங்கே போகுது. Very glad. God is so pleased with you. Hallelujah. So, கொஞ்சம் clapping, கொஞ்சம் hallelujah சொன்னா என்ன தப்பு? Hallelujah. சரி, நான் traditional சபையில் கற்றுக்கிறேன். I come from Baptist church.
My husband comes from the Lutheran church. But we are so grateful from where we came. We learned a lot. You want to talk about discipline? You can only get it in traditional church. Hallelujah. So give yourself to that. Hallelujah. We need Jesus. Hallelujah. We need Him. நம்ம எந்த இதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி இருக்கிறார். Hallelujah. All right. இப்போ as I said just now, we need to prepare. அப்புறம் we need to choose songs that focus our attention on Him. பாட்டு நம்ம எடுக்கும்போது அந்த பாட்டுலாம் வந்து ஆண்டவருக்கு, like example English and how great is God. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுங்க? How great is our God. அப்புறம் தமிழ்ல இருக்குது beautiful songs like just now we sang. But இந்த பாட்டுலாம் must focus to Him. ஆண்டவரே நீங்க பெரியவர், நல்லவர். That kind of songs. Giving Him the glory, giving Him the honor. Hallelujah. Hallelujah. So, நம்மளோட பாட்டு வந்து our singing should be joyful. Hallelujah. Joyful. Joyful. Must be really, you must enjoy. But you must also have God who knows us. Because He's the one who gives the joy. Hallelujah. So you must have the joy of the Lord. And be excited in the worship. Example, Sangidam 150. Let everything that has breath praise the Lord. அங்கே வந்து praise பண்ணுறோம். கடைசியில் நீங்கள் பாருங்க, that everything that has breath praise the Lord. அந்த வசனம் ஓட்டி நம்ம படிக்கலாமா? Psalms 150. The last verse you see, that everything that has breath praise the Lord. Can you just read the last one? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. Hallelujah. That everything that has breath praise the Lord. Hallelujah. Hallelujah. We are alive, isn't it? நல்லா கத்தலாம். ஃபுட்பால்ல டீம்லாம் ஓடும்போது எப்படி நம்ம கத்துவோம்? Anything that is exciting, எப்படி நம்ம கத்துவோம்? கொண்டே கிழிச்சுட்டே கத்துவோம். Amen. We can do this for Jesus. Hallelujah. Praise the Lord. Allah worship பண்ணுங்க. Hallelujah. Because it is our highest motivation. So it should be our most joyous experience. ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஆனா many times ரொம்ப times நம்மளோட worship வந்து opposite தான். இது கிடையாது. ஆனா முந்தி நான் இருந்தது அந்த மாதிரி தான். That is why we ask God the Holy Spirit to lead us. டல்லு அப்படியே ஒரு சால்ட் அப்படியே போரிங்கும் ஆயிடும். அப்புறம் சில சமயத்தில் I'm a pastor's wife, so I observe people. சில brothers or sisters every time பார்க்கணும். பாட்டு போயும் இப்படி we cannot come like that. கர்த்தர் முழுக்க நம்ம அந்த மாதிரி போகணும். Hallelujah. அந்த worship வந்து is not true worship. It is not true worship. Okay? And when we sing, we must sing with joy. Let us make joyful noise to Him with songs of praises. Hallelujah. கர்த்தருக்கு ஒரு கை தட்டுவோமே. Hallelujah. Bring Him an offering. Bring Him an offering. I'm going through the Psalm 95. So this is, you can see in 2 and 4. As we come before God, we shouldn't come with empty hands. We
we should bring him a sacrifice. நம்ம துதிக்கும் போது வெறும் கையில் நம்ம வரக்கூடாது. We must bring him an offering. And that sacrifice is not animal sacrifice. It's not animal sacrifice. For Jesus himself has offered himself as our sacrifice for all time. Hebrews chapter 9 verse 12. Hebrews chapter 9 verse 12. Hebrews chapter 9 verse 12. I will read in English first. He did not enter by means of the blood of goats and calves, but he entered the most holy place once for all by his own blood, having obtained eternal redemption. This is what Jesus did for you and me. Tamil and Tamil. Hebrews 9:12. வெள்ளாடுகிற இளங்கரங்களை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே நாம் மகா பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Hallelujah. எல்லாம் கேட்டீங்களா? கர்த்தரோட வார்த்தை கேட்டீங்களா? The blood of Jesus. He gave his life for you and me. Hallelujah. Hallelujah. So, the Old Testament principle is still true. We should bring to God something. But often people get nothing out of worship because they don't come to give something to God first. Worship பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம், அப்படியே பேக் டு ஸ்கொயர் ஒன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாரு. போனோமா சர்ச்சுக்கு? அந்த அந்த உற்சாகமா, அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த சந்தோஷமா அதெல்லாம் காணும். ஒரு வேலை சர்ச்சில் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் பறந்து போயிடும். ஏன்? Why? We should bring. The sacrifice we should bring is the sacrifice of thanksgiving and praise. நன்றி. Am I right? Thanksgiving. நன்றி. இன்றைக்காக நன்றி. நீங்க செஞ்சது எல்லாம் வாழ்க்கையிலே எனக்கு நல்ல சுகம் தந்ததுக்காக நன்றி. எவ்வளோ நன்றி சொல்லுங்க. எவ்வளோ அந்த நன்றி. That is what is asking. Thanksgiving and praise. Hebrews 13:15. Hebrews 13:15. Through Jesus, therefore, let us continually offer to God a sacrifice of praise, the fruit of lips that confess His name. Our lips, and Tamil, yes. Yes, sister. ஆகையால் அவருடைய நாமத்தை துதித்து இதழ்களில் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலம் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Hallelujah. நமக்கெல்லாம் lips இருக்குதானே? All of us so beautiful. I'm seeing God's creation. I'm seeing the miracles of God here. Hallelujah. Let us praise Him with our lips. Hallelujah. So, His presence, when we bring our praise to God, we find His presence draws near to us in a special way. அந்த மாதிரி நம்ம துதிக்கும் போது, ஆராதனை கொடுக்கும் போது, ஆண்டவர் வரார். சங்கீதம் 22:3 வசனம். சங்கீதம் 22:3 வசனம். Yet you are enthroned as the Holy One. You are the praise of Israel. அது தமிழில் நம்ம கவனம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு
Hallelujah. The praise of Israel. So, praising that He's a great God. நல்லா துதிப்போம். ஆண்டவர் பெரியவர், நல்லவர். Praising that He's the King. Is our God King or not? Yes, He's the King. Hallelujah. We are His children. We are all prince and princess. Hallelujah. Because He's our King. Okay? He's the one who made the majestic mountains, the deep valleys, the rolling seas. எல்லாம் அவர் தான் செஞ்சாரு. Hallelujah. And He made you and me. Hallelujah. You are a miracle. Hallelujah. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது மிரல நின்று நன்றி ஆண்டவரே, நான் ஒரு மிரக்கலா இருக்கிறேன். Thank God. You're a miracle. I'm a miracle. Alright? So, let's thank and praise and honor Him for who He is. Hallelujah? So, this focuses our attention on Him and prepares our hearts for worship. Bow down. Bow down before Him. Bow down before Him. Verse 6 and 7. In the Old Testament, worship meant to bow down before God. Old Testament, in Babylon, King Solomon, David the Raja, they bow down or they go down, pray. That's how they worship God. Okay? If Psalms 95 verses 1 to 5, what we saw, they were standing and praising God. Then we go to 6 and 7, they come down or they lie down.